மலேசியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கையாளும் போது குற்றத்தை செய்தவரை கேள்வி கேட்காமல் பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றஞ்சாட்டும் விக்டிம் பிளேமிங் கலாச்சாரம் தொடருவது பெரும் சவாலாக இருப்பதாக மகளிர் உதவி அமைப்பான WHO கூறுகிறது. எனவே இந்நிலை மாற வேண்டுமென அவ்வமைப்பின் ஆலோசகர் நிர்வாகி காந்திபன் வலியுறுத்தினார். மலேசியன்ஸ் வந்துட்டு கல்ச்சரலி வந்து இது ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஒரு வன்முறை நடக்கும்போது பெண்கள் மீது வந்து பெண்கள் தான் அது வந்து பாதுகாப்பாக இருக்கணும். பெண்கள் தான் வந்துட்டு ஆண்கள்னால வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாது. பெண்கள் தான் வந்துட்டு கட்டுக்கோப்பாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பிலீஃப் வந்து சொசைட்டியில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ரொம்ப ஈஸி சர்வைவரை வந்துட்டு நம்ம கேள்வி கேட்குறதுக்கும் அவங்கள வந்துட்டு ஒழுங்காக இருந்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் பெர்பட்ரேட்டர் இருக்காங்க, யார் வந்து வன்முறை நிகழ்த்துறா அவங்கள வந்து நம்ம எந்த கேள்வியும் கேட்குறதில்ல. ஸோ இந்த கல்ச்சர் வந்துட்டு எல்லா நாட்டிலையும் உலகம் எங்குமே இருக்குது, அது மாறணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து பெரும்பாலான மக்கள் அறிந்திருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்களின் நடவடிக்கைகள், அவர்களின் உடை அல்லது அவர்கள் இருந்த சூழ்நிலையே குற்றத்திற்கு காரணம் என சிலர் இன்னும் சித்தரித்து வருகின்றனர். இது முற்றிலும் தவறானது என்கிறார் காந்திபன். இது போன்ற வன்முறைகளுக்கு பெண்களின் ஆடைகள் மீது பழி போடும் சூழல் நிலவி வருகின்ற நிலையில் நெதர்லாந்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் அக்கருத்து பொய்த்து போயிருப்பதை காந்திபன் சுட்டிக்காட்டினார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெதர்லாண்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு ரேப் கேசஸ் நிகழ்ந்த சர்வைவர்ஸ் அவங்க என்னென்ன சட்டை உடைகள் போட்டிருந்தாங்க அந்த ரேப் கேசஸ் நடக்கும்போது அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க, புர்கா போட்டவங்க, இது கூட வந்துட்டு ரேப் கேசஸில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உடைகள் நீங்கள் வந்து எப்படி போட்டிருந்தாலும் வன்முறை நிகழ்த்தணும் அப்படின்னு பெர்பட்ரேட்டர் நினச்சாங்கன்னா அவங்க வந்து செய்வாங்க. ஸோ தொடர்ந்து இது வந்து மாறணும். அந்த எக்ஸிபிஷனோட காரணமே அவங்க செஞ்சதுக்கு வந்துட்டு தொடர்ந்து பாதிக்கப்பட்டவங்கள மேலே வந்து பழி போடாதீங்க. யார் வந்து நிகழ்த்துறாங்க, யார் வந்து பாதிப்பை நிகழ்த்துறாங்க அவங்க மேலே தான் தப்பு, அவங்கள நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்றது தான் வந்துட்டு வலியுறுத்துது. அதே சமயம் பெண்களுக்கு 1000 தடை போடும் குடும்பங்களும் இந்த சமூகமும் ஆண்களிடம் கண்டிப்பை காட்டுவதில்லையே என்ற கருத்தையும் இவர் ஒப்புக்கொள்கிறார். எனவே சிறுவயது முதலே ஆரோக்கியமான உறவுகள், சுய எல்லைகள் மற்றும் மற்றவர்களின் உடல் ரீதியான உரிமைகளை மதிப்பதை பற்றி வீடுகளிலும் பள்ளிகளிலும் கற்பிக்க வேண்டியது அவசியம் என காந்திபன் தெரிவித்தார். ஐ திங்க் வந்துட்டு ஸ்கூலில் சிலிபஸ் வழியாக இதை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் மாடியூல் எடுத்துகிட்டு வந்து குட் டச் பேட் டச்னு என்னது, கான்சென்ட் கல்ச்சர், பெர்ஸ்துஜுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை வந்து டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்கணும். ஏதாச்சும் ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்கணும், உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்குற ஒரு பழக்கம். எங்கே தொட்டால் அது வந்துட்டு நல்ல பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க வரல, எது வந்துட்டு குட் டச் எது பேட் டச்னு சொல்லி கொடுக்குற ஒரு மாடியூலு, அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது வந்துட்டு ஃப்ரண்ட் லைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு போலீஸ், ஹெல்த் கேர் சிஸ்டமில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற டீச்சர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் மாடியூல்ஸ் வந்துட்டு அரசாங்கம் செய்யணும். இவ்வேளையில் நாட்டில் 40 விழுக்காட்டுக்கும் குறைவானவர்களே உடல் அளவிலான சம்மதம் மற்றும் தற்காப்பு எல்லைகள் பற்றிய விழிப்புணர்வை கொண்டுள்ளதாக WHO ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சில சமயம் இப்புகார்களை கையாளும் போலீஸ் உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள் கூட இது குறித்து அறிந்து வைத்திருப்பதில்லை. எனவே அரசு சாரா இயக்கங்களுடன் ஒத்துழைப்பை மேற்கொண்டு திறன் வளர்ப்பு பயிற்சி திட்டம் போன்றவற்றை முன்னெடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என காந்திபன் கூறுகிறார். இத்தகைய விக்டிம் பிளேமிங் கலாச்சாரமானது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீண்டகால உளவியல் ரீதியான பாதிப்புகளையும் குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்தி அவர்கள் போலீஸ் நிலையத்தையோ அல்லது சட்ட உதவியையோ நாட அச்சப்படும் நிலையை உருவாக்குகிறது. இந்த வயலன்ஸ் வந்துட்டு ஆளுங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து தான் செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது கிடையாது. இந்த வயலன்ஸ் வந்துட்டு எப்போதுமே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்க தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரேப் கேசஸாக இருக்கட்டும், டொமெஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கேள்வி கேட்க நம்ம பழகணும். அந்த பழக்கம் இல்லை. நம்ம கூட வந்துட்டு 2021 வந்துட்டு பெண்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறையின் மக்களின் பார்வை என்ன அப்படின்ற ஒரு ரீசர்ச் வந்து நம்ம செஞ்சிடணும். அந்த பப்ளிகேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஆண்களுக்கே வந்து இந்த கான்சென்ட் கல்ச்சர்னா என்னது, அவங்க வந்து அது ஒன்று நம்பலை.
ரெண்டாவது வந்துட்டு அதுக்கான தெளிவும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ இது கல்ச்சரலி சொசைட்டி வந்து ரொம்ப பெட்ரியாக்களாகவும் இந்த கான்சென்ட் கல்ச்சர்னா என்னது அப்படின்ற ஒரு அறியாமையில் தான் நம்ம வந்து இருக்கிறனால தான் நம்ம தொடர்ந்து வந்து பெண்கள் மீதும் பாதிக்கப்பட்டவர்கள் மீது தான் நம்ம வந்து பழி சுமத்திட்டு இருக்கோம். அதிகார சமத்துவமின்மை, அதாவது ஒருவரின் ஆதிக்கத்தால் மற்றொருவருக்கு ஏற்படும் இந்த வன்முறை சம்பவங்கள் யாரோ எவரால் ஏற்படுகிறது என்றே பெரும்பாலும் கருத்து நிலவுகிறது. ஆனால் அது அப்படியல்ல என்கிறார் காந்திபன். விக்டிம் பிளேமிங் கேசஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெறும் கேசஸ் வழியாக மட்டும் நம்ம பார்க்குறதில்ல. நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபாரம்ஸ்க்கு போகிறோம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களே வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆமாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசியிருப்பீங்க, பெண்கள் மீது நடக்கும் வன்முறை என்ற ஃபாரம்லேயே வந்துட்டு பெண்கள் மீது பழி போடுறது, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருப்பீங்க, அதனால தான் ஆண்கள் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை சொல்கிறது. ஆண்கள்னால வந்து கட்டுப்படுத்த முடியாது, என்ன இருந்தாலும் பெண்கள் தான் கட்டுக்கோப்பாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையை ஒரு ஒப்பீனியனை சொல்கிறது. பெண்கள் வன்முறையை பற்றி பேசும்போது தொடர்ந்து ஃபுல்லாகவே வந்து பெண்கள் நீங்கள் இப்படி தான் ஆடை போடணும், பெண்கள் இத்தனை மணிக்கு மேலே வெளியாகக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு ஒப்பீனியன் சொல்கிறது. இதெல்லாமே வந்துட்டு விக்டிம் பிளேமிங் மென்டாலிட்டி தான். நம்ம கேஸ் வழியாக தெரிஞ்சுக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஒப்பீனியன் பேசுகிற ஷேர் பண்ணுற ஃபாரம்ஸில் நீங்கள் போனீங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த விக்டிம் பிளேமிங் கலாச்சாரம் குறித்து சம்பவங்களை எதிர்கொண்ட பல்வேறு அனுபவங்களையும் இந்நிலையை எப்படி மாற்றலாம் என கேட்டதற்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், அதே சமயம் வீட்டில் இருந்து தொடங்கலாம் என்கிறார் காந்திபன். அரசாங்கம் வந்து இதை பற்றியான தெளிவு, இதை பற்றியான ஒரு ரீல்ஸ், டிக்டாக் இந்த மாதிரி வந்து எஜுகேஷனல் கான்டென்ட் செய்யணும். ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து இந்த கல்ச்சரலி என்ன வந்து அவங்க ஆயத்தமாயிருக்காங்களோ அதுதான் வந்து அவங்க மீண்டும் மீண்டும் கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஃப்ரீ டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, படிக்கிறது, புதிய தகவல்கள் வர்றதில்ல, சமூகத்தில் என்ன நிலவுதோ அதான் வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இது எஜுகேஷனல் கான்டென்ட் அரசாங்கம் வழியாக அவங்க வந்து நிறைய செய்யணும். ஆக்சுவலி வந்து KPWKM வழியாக நிறையா வந்து அவங்களுக்கு ஃபண்டிங் வருது, எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே வந்து செய்கிறதுக்கு. ஸோ அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இந்த மாதிரி கான்டென்ட்ஸை வந்து மக்கள் கன்சியூம் பண்ணுறதுக்காக மும்மொழிகளிலும் இது பற்றியான தெளிவு அவங்க எடுத்துகிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்லேயே அவங்க வந்து சொல்லலாம், குட் டச் பேட் டச்னு என்னது, பெண்களை வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கக்கூடாது, ஆண்களுக்கும் சமூகத்தில் வந்து பொறுப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்துட்டு ஆண்களும் வேலை செய்யணும், வீட்டில் வந்து ஆண்கள் பெண்கள் இருந்தாங்கன்னா எப்படி சமத்துவமாக பார்க்குறது ஒரு குடும்பத்தில், இப்படியான பழக்கங்கள் எடுத்துகிட்டு வர்றது, வீட்டில் கவர்மெண்ட் செய்கிறது, ஸ்கூலில் சிலிபஸ் எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் சமூகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விக்டிம் பிளேமிங் மென்டாலிட்டியிலேருந்து பெர்பட்ரேட்டருக்கு தான் பொறுப்பு இருக்குது, அவங்கள வந்து நம்ம எப்படி அணுகிறோம், அவங்கள வந்து எப்படி நம்ம திருத்த போகிறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு மாறும். விக்டிம் பிளேமிங் கலாச்சாரம், குடும்ப வன்முறை, பாலியல் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு வகையில் உதவிக்காரம் நீட்டி வரும் இந்த WHO அமைப்பை தொடர்பு கொள்ள விரும்பினால் அவர்களின் ஹாட்லைன் அழைப்பு எண்களையும் வாட்ஸ்அப் எண்களையும் அழைக்கலாம்.